கும்ப ராசி நேயர்களுக்கு வணக்கம். சனி பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு எப்பவுமே ஒரு தனித்துவமான சிந்தனை இருக்கும். எல்லாரும் போகிற பாதையில் போகாமல் உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கிக்கிற குணம் உங்களுடையது. ரொம்ப ஆழமாக யோசிப்பீங்க. மனிதநேயம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் உங்களால் முடிஞ்ச உதவியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வீங்க. ஆனால் சில நேரங்களில் உங்கள் நல்ல மனசை மற்றவங்க தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பதிவில் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான பதிவு தான் இது. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அது எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். காதலாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். அடுத்த 18 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய 7 விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகுது. நான் அடித்து சொல்கிறேன், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் நடக்கும். கும்ப ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப உண்மையானவங்க. யாருக்காவது ஒரு உதவி தேவைன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடி போய் செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றுன்னா அந்த இடத்துல யாரும் நிற்க மாட்டாங்க. இதை நீங்கள் பல முறை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சு அவங்களுக்காக எல்லாம் செஞ்சும் அவங்க உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க, இல்லை உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த உறவை விட்டு கொஞ்சம் விலகி நில்லுங்க. அவங்களை திருத்தணும்னோ அவங்களுக்கு புரிய வைக்கணும்னோ போராடாதீங்க. ஏன்னா கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு உணர்த்துறது அது மட்டும்தான். இனி உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவை கொடுக்க போகுது. இவ்வளவு நாளாக யார் உங்களுக்கு உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட நடிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே அப்படி இருக்காது. அந்த 18 நாட்கள் கணக்கு தொடங்குறதே அங்கே இருந்து தான். முதலாவதாக நடக்க போகிற விஷயம் என்னென்னா, உங்கள் மனசில் இருக்கிற அந்த தேவையற்ற பயம், குற்ற உணர்ச்சி எல்லாமே முழுசாக விலகிடும். ஒருத்தரை நாம் விட்டு விலகிட்டா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை நாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதை முதல்ல நிப்பாட்டுங்க. உங்களை காயப்படுத்துகிற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் விலகி வர்றது எந்த விதத்திலையும் தப்பில்லை. அந்த உறவால் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் சிந்திய கண்ணீர், இது எல்லாத்துக்கும் இந்த 18 நாளில் ஒரு பெரிய நியாயம் கிடைக்கப் போகுது. அவங்க உங்களை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினாங்களோ அதைவிட பல மடங்கு அவங்க உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலையை இயற்கை அமைத்து கொடுக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், அமைதியாக எந்த எதிர்வினையும் காட்டாமல் விலகி நில்லுங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே சனி பகவானோட பார்வை ரொம்ப ஆழமாக இருக்கும். நீங்கள் எப்பவும் நேர்மையை விரும்புகிறவங்க. ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ நீங்கள் சிக்கியிருக்க அந்த உறவில் நிறைய பொய்கள், நிறைய மறைமுகமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளவோ பொறுமையாக இருந்து பார்த்துட்டீங்க. அவங்க மாறுவாங்க, நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கெல்லாம் சரியாயிடும்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு அந்த உறவை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் விலகி நின்னால் மட்டும்தான் உங்களோட அருமை அவங்களுக்கு புரியும். இந்த 18 நாட்களில் நீங்கள் அனுபவிக்க போகிற மாற்றங்கள் சாதாரணமானவை கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்கும். இத்தனை நாளாக நம்ம ஏன் இவங்க பின்னாடி சுற்றினோம், நம்மளோட மதிப்பு என்னன்னு தெரியாமல் நம்மளை கீழே இறக்கி வச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். இந்த உறவில் ஏற்பட்ட விரிசல்னால் உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் நிம்மதி எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ராத்திரி தூக்கம் இல்லாமல் எத்தனையோ நாள் கண் விழிச்சு அழுதுருப்பீங்க. ஏன் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட எந்த பதிலும் இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகுது. உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்கள் நம்பிக்கையை உடைச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை உணர்வதற்கான காலம் வந்துடுச்சு. நீங்கள் அவங்களை பழிவாங்கணும்னு நினைக்க வேண்டாம். உங்கள் ராசிநாதன் அவங்களுக்கான தண்டனையை சரியாக கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கான பாதையில் பயணிக்கிறது மட்டும்தான். நீங்கள் விலகி நிற்கிற அந்த இடைவெளியில் இயற்கை அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும்.
இந்த 18 நாட்களில் இரண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அதாவது உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பெரிய உதவி தேடி வரும். இத்தனை நாளாக நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தர் மூலமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது பண ரீதியான உதவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனசுக்கு மாறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம். அந்த சமயத்தில் நீங்கள் உணர்வீங்க, உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, நம்மளை புரிஞ்சிக்கிறவங்களும் இருக்காங்கன்னு. அதனால் அந்த பழைய கசப்பான உறவை பற்றியே நினச்சிட்டு இருக்காமல் கொஞ்சம் உங்கள் பக்கத்தை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்களை சுற்றி எவ்வளவு நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியும். உங்களை காயப்படுத்தின அந்த உறவை பற்றின நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க பழகுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்கள் மனசு ரொம்ப உறுதியானது, அதை முதல்ல நீங்கள் முழுசாக நம்பணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் விலகி நின்ன உடனே அந்த குறிப்பிட்ட நபர் மறுபடியும் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணலாம். ஏதாவது காரணம் சொல்லி இல்லை, சின்னதாக ஒரு மன்னிப்பு கேட்டு உங்களை திரும்பவும் அவங்க வலையில் விழ வைக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அவங்க உண்மையாலுமே திருந்துட்டாங்களா, இல்லை மறுபடியும் உங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். உங்கள் மனசு ரொம்ப இளகிய மனசு, யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி நடித்தா கூட உடனே உருகிடுவீங்க. ஆனால் இந்த தடவை அப்படி செய்யாதீங்க. உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட கெஞ்சினாலும் சரி, அழுதாலும் சரி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த 18 நாட்கள் முழுசாக முடிகிற வரைக்கும் அவங்கள ஒரு சோதனை காலத்தில் வைங்க. அவங்களுடைய உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு அப்படித்தான் முழுசாக வெளிச்சத்துக்கு வரும். கும்ப ராசிக்காரங்க பொதுவாக தங்களுடைய கஷ்டத்தை யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, தங்களுக்குள்ளேயே வச்சு புழுங்குவாங்க. இதனாலேயே உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நிலைமையில் இருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனத்தை திருப்புங்க. இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய அமைதியை கொடுக்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கங்க. நீங்கள் அனுபவிக்கிற இந்த மனப்போராட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கிற இருட்டு விலகி ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பிரகாசமாக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடா பார்க்கத்தான் போகிறீங்க. மூணாவதாக, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த பெரிய மாற்றம் என்னென்னா, உங்கள் தொழிலையும் வேலையிலையும் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வரப்போகுது. இவ்வளவு நாளாக அந்த ஒரு குறிப்பிட்ட உறவுக்காக உங்கள் நேரத்தை, உங்கள் நிம்மதியை, உங்கள் உழைப்பையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீணாக்குனீங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களை பற்றியே யோசிச்சுட்டு உங்கள் மேலே நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பீங்க. அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா, மெசேஜ் பண்ணுவாங்களான்னு காத்து கிடந்த நேரமெல்லாம் இப்போ உங்களுக்கு மிச்சமாக போகுது. இப்போ நீங்கள் அவங்களை விட்டு முழுசாக விலகி நிற்கிறப்போ உங்கள் கவனம் முழுசும் உங்கள் எதிர்காலத்து மேலே மட்டும்தான் திரும்பும். உங்களை பிடிச்சு கீழே இழுத்துட்டு இருந்த அந்த கெட்ட சக்தி உங்கள் கிட்ட இருந்து விலகுனதுமே உங்கள் பொருளாதார நிலைமையில் ஒரு பெரிய ஏற்றம் வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நஷ்டத்தில் போயிட்டு இருந்த தொழிலில் திடீர்னு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை பார்க்குற இடத்துல இவ்வளவு நாள் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசில் ஏற்பட்ட அந்த தெளிவு தான். நாலாவதாக ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். உங்களை வேண்டாம்னு சொல்லி அவமானப்படுத்தின அந்த நபர் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சறுக்கலை கண்டிப்பாக சந்திப்பாங்க. நீங்கள் அவங்க கூட இருந்த வரைக்கும் உங்களோட நல்ல நேரம் அவங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அவங்களுக்கு ஒரு கவசமாக இருந்தீங்க. ஆனால் நீங்கள் விலகுன உடனே அவங்க செஞ்ச தப்புக்கான விளைவுகளை அவங்க அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. நிம்மதி, தூக்கம் எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறப்ப தான் உங்களோட உண்மையான அருமை அவங்களுக்கு முழுசாக புரியும். நாம் ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோமே, இவங்க மனசை எவ்வளவு காயப்படுத்திட்டோம்னு அவங்களுக்கே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி உருவாகும்.
யாரை நம்பி அவங்க உங்களை ஒதுக்குனாங்களோ அதே ஆட்கள் அவங்களை ஏமாற்றுவாங்க. அப்போ அவங்க கூனி குறுகி உங்கள் கிட்ட வந்து நிற்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவங்களுக்காக பரிதாபப்பட்டு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துறாதீங்க. இது இயற்கை அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பாடம். அதை அவங்க அனுபவித்து தான் ஆகணும். இந்த 18 நாட்களில் 5ஆவதாக நடக்க போகிற விஷயம் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. இவ்வளவு நாளாக அந்த உறவுனால் உங்கள் மனசில் இருந்த பாரத்தினால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட சரியாக முகம் கொடுத்து பேசியிருக்க மாட்டீங்க. எப்பவும் ஒரு கோபம், ஒரு எரிச்சல் உங்கள் கிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இதனாலேயே உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி வந்ததும் உங்கள் மனசு ஒரு பெரிய அமைதியை பெருக்கிச்சு. அந்த அமைதி அப்படியே உங்கள் வீட்டிலையும் எதிரொலிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு இருந்த கோபம் எல்லாம் மாறி ஒரு பெரிய பாசம் உருவாகும். ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வழிகள் தானாக பிறக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் இனிமே ஒரு பெரிய பலமாக மாற போகிறீங்க. கும்ப ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்காக நீங்கள் எதையும் சுயநலமாக யோசித்ததே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் எடுக்க போகிற இந்த முடிவு, அதாவது உங்களை காயப்படுத்தின இந்த உறவை விட்டு விலகி நிற்கிற இந்த முடிவு உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக் கொடுக்கும். ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பாருங்கள். இவ்வளவு நாள் உங்கள் முகத்தில் இருந்த அந்த சோகம் மாறி ஒரு புது வெளிச்சம் வந்திருக்கும். உங்களை நீங்களே அழகாக செதுக்கிறதுக்கான காலம் இது. இந்த 18 நாட்கள் உங்களை ஒரு புது மனுஷனாக மாற்றப் போகுது. யார் உங்களை இவரால் இனி ஒன்றும் பண்ண முடியாது, இவன் வாழ்க்கை அவ்வளவுதான்னு சிரித்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளராக நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த சலனமும் இல்லாமல் பொறுமையாக இருந்து இயற்கையோட இந்த நாடகத்தை வேடிக்கை பார்க்கிறது மட்டும்தான். பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. 6ஆவதாக நடக்க போகிற ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகுது. இத்தனை நாளாக மன உளைச்சலில் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் உங்கள் உடம்பை நீங்கள் ரொம்பவே கெடுத்து வச்சுருக்கீங்க. முகமெல்லாம் வாடி போய் பார்க்குறவங்களுக்கே என்ன இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றம் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த கசப்பான உறவை விட்டு நீங்கள் முழுசாக வெளியே வந்த அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு வர்றதை நீங்கள் உணர்வீங்க. தேவையில்லாத கவலைகள் விலக விலக உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். உங்களை சுற்றி எப்பவும் ஒரு நல்ல சக்தி இருந்துகிட்டே இருக்கிறத நீங்கள் ஆழமாக நம்ப ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளாக உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த சில நாள் பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் இப்போது தானாக சரியாகிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உடம்பும் மனசும் ரொம்ப லேசாகி காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு புதுமையான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நீங்கள் புதுசாக நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. இதுவரைக்கும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே உங்கள் உலகத்தை சுருக்கி வச்சுருந்தீங்க. அந்த ஒரு நபர்தான் எல்லாம், அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இருண்டுடும்னு ஒரு தப்பான பிடிவாதத்தில் இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த மாயை முழுசாக உடைய போகுது. உங்களை நிஜமாகவே மதிக்கிற உங்கள் குணத்தை கொண்டாடுற நல்ல மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய நட்பு கட்டாயம் உங்களை அடுத்த பெரிய கட்டத்துக்கு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகும். இவ்வளவு நாள் நாம் ஒருத்தருக்காக இப்படி ஏமாந்துட்டோமேங்கிற கவலை போய் இவ்வளவு நல்ல மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறாங்களா அப்படிங்கிற சந்தோஷம் உங்கள் மனசில் முழுசாக நிறையும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே உள்ளுணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கணிக்கிற திறமை உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஆனால் இந்த குறிப்பிட்ட உறவில் மட்டும் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்பாமல் அவங்க மேலே வச்ச கண்மூடித்தனமான பாசத்தினால் மொத்தமாக ஏமாந்துட்டீங்க. பல தடவை உங்கள் மனசு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நீங்கள் அதை கேட்கலை. ஆனால் இனிமே அப்படி கண்டிப்பாக நடக்காது. உங்கள் உள்ளுணர்வு இன்னும் ரொம்ப கூர்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
யாராவது உங்ககிட்ட தப்பான எண்ணத்தோடு வந்தால் உங்கள் மனசு உடனே அதை கண்டுபிடிச்சு உங்களை உஷார்படுத்திடும். இனிமே உங்கள் வாழ்க்கையில் யாரை சேர்க்கணும் யாரை ஒதுக்கணுங்கிற முடிவை நீங்கள் ரொம்ப சரியாக எந்த குழப்பமும் இல்லாமல் எடுப்பீங்க. உங்களை நீங்களே முழுசாக நம்புறதுக்கான தைரியம் உங்களுக்குள்ள ஆழமாக வேரூன்றும். 7ஆவதாக நடக்க போகிற அந்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் உங்கள் வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகுது. உங்களுக்காக இயற்கை ஒரு பெரிய பரிசையை தயார் பண்ணி வச்சிருக்கு. இவ்வளவு நாளாக நீங்கள் அனுபவித்த வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு பெரிய இழப்பீடாக இந்த விஷயம் நடக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. அது உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு நல்ல தீர்வாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கலாம். எதற்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ நிறைய ஆட்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. நம்ம ஜாதக ரகசியம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை கண்டிப்பாக உணர்வீங்க. ஏன்னா சனி பகவான் எப்பவுமே தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரே தவிர நியாயமாக உண்மையாக இருக்கிறவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இத்தனை நாள் அவர் உங்களை சோதித்ததுக்கான முழு பலனையும் இந்த 18 நாட்களில் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. கும்ப ராசிக்காரங்களை பற்றி இன்னொரு ரகசியம் இருக்குது. எப்பவுமே ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும்னா உடனே விட்டு கொடுக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் போராடி பார்ப்பீங்க. அந்த உறவை காப்பாற்ற நீங்கள் எவ்வளவோ இறங்கி போயிருப்பீங்க. அவங்க செஞ்ச தப்பை எல்லாம் மன்னித்து மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு உங்களுக்கு உரைக்கும் போது சட்டுன்னு விலகிடுவீங்க. அப்படி விலகுனதுக்கு அப்புறம் யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் திரும்பவும் அந்த சகதிக்குள்ளே கால் வைக்கவே மாட்டீங்க. உங்கள் மனசு இப்போ அந்த மாதிரியான ஒரு உறுதியான நிலைக்கு வந்துருச்சு. இந்த உறுதியை மட்டும் எப்பவுமே தளர விடாதீங்க. ஏன்னா இந்த வைராக்கியம்தான் இனி உங்கள் வாழ்க்கையோட முதலீடு. இந்த நாட்களில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தீவிரமாக கவனிப்பீங்க. உங்களை விட்டு விலகுனவங்க உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேச வாய்ப்பு இருக்குது. அவங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக உங்கள் மேலே பழி போட முயற்சி பண்ணுவாங்க. இதை கேட்டு நீங்கள் ஆத்திரப்படவோ இல்லை அவங்க கிட்ட போய் சண்டை போடவோ எந்த அவசியமும் இல்லை. அமைதியாக இருங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். உண்மை எது பொய் எதுன்னு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற வேலை உங்களுடையது இல்லை. அது அந்த இறைவனோட வேலை. உங்களை பற்றி அவதூறு பேசுகிறவங்க கொஞ்ச நாள்லையே தங்களோட சொந்த வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களை சந்திக்கும் போது அவங்க வாய் தானாக அடங்கிடும். அதனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் உங்கள் பயணத்தை தொடருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவ்வளவு நாள் உங்ககிட்ட இருந்து பலன்களை அனுபவிச்சுட்டு நன்றி இல்லாமல் போனவங்களுக்கு இயற்கையே ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கும். அப்போது அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன்வர மாட்டாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அவங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. தனிமையில் அவங்க துடிக்கும் போதுதான் உங்களுடைய மதிப்பு அவங்களுக்கு சுடும். எவ்வளவு தூரம் அவங்களை தாங்கி பிடிச்சிங்க அப்படிங்கிற நிஜம் அவங்க தூக்கத்தை கெடுக்கும். ஆனால் இதெல்லாம் நினைச்சு நீங்கள் பெருமைப்படவோ இல்லை சந்தோஷப்படவோ கூடாது. ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிற குணம் கும்ப ராசிக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் எப்பவும் போல் ரொம்ப இயல்பாக இருங்க. அந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைச்சு மறந்துட்டு உங்கள் எதிர்காலத்துக்கான பாதையில் உறுதியாக நடைபோடுங்க. நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய நன்மைக்காகத்தான் அப்படின்னு முழுசாக நம்புங்க. இந்த 18 நாட்களில் இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்கள் சிந்தனையில் வரப்போகுது. இத்தனை காலமாக உங்கள் மூளை முழுசும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் அப்படி பேசுனாங்கன்னு யோசிச்சே முடங்கி போயிருந்தது. ஆனால் இப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை உங்கள் மனசில் இருந்து தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி உங்களுக்குள்ள பொங்கி எழும். உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமைகள் எல்லாம் ஒன்றொன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே செதுக்கிறதுக்கான நேரமாக இந்த காலம் மாறப்போகுது. யாருக்காவது நம்ம பதில் சொல்லணுமா, யாரையாவது திருப்திப்படுத்தணுமாங்கிற எந்த கவலையும் இனி உங்களுக்கு இல்லை. சுதந்திரமாக வானத்தில் பறக்கிற பறவை மாதிரி உங்கள் மனசு அவ்வளவு லேசாகிடும். நீங்கள் இதுவரைக்கும் யாருக்கெல்லாமோ நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சு கடைசியில் கெட்டவங்கங்கிற பேர் வாங்கியிருப்பீங்க.
ஆனால் இயற்கை எப்பவும் நியாயத்தின் பக்கம்தான் நிற்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பண விஷயத்தில் இருந்த பெரிய முடக்கங்கள் எல்லாம் தானாக சரியாக ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடித்த பணம் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் ஆரம்பிக்க நினைச்ச நல்ல காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். ஏன்னா உங்களை சுற்றி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல், அந்த கெட்ட அதிர்வலைகள் இப்போ உங்களை விட்டு முழுசாக விலகிடுச்சு. அந்த இடத்துல இப்போ ரொம்ப நேர்மறையான நல்ல அதிர்வலைகள் நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு. இது உங்கள் தொழிலில், வேலையில், குடும்பத்தில்னு எல்லா இடத்துலையும் ஒரு வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி கம்பீரம் உண்டு. அந்த கம்பீரத்தை யாரு காலடியிலையும் போய் நீங்கள் அடகு வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த அடி ரொம்ப உறுதியான அடி. அந்த நபர் மறுபடியும் உங்களை தேடி வந்து உங்களை உருக வைக்கிற மாதிரி பேசினா கூட நீங்கள் கொஞ்சம் கூட அசரக்கூடாது. அவங்க உங்கள் கிட்ட இருந்து விலகி போனப்ப நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் அழுத அழுகை, இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கள். உங்கள் மனசு திரும்பவும் கல்லாகிடும். அவங்களுக்கான இடத்தை நீங்கள் அடைச்சிட்டிங்கிறத அவங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமாக புரிய வைங்க. ஏன்னா இந்த 18 நாட்களுக்குள்ள இயற்கை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிற உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற மிகச்சரியான முடிவாக இதை மாற்றும். உங்களை சுற்றி இனிமே நடக்க போகிற நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க பழகுங்க. கடந்த காலத்தை குழி தோண்டி புதைச்சிடுங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நிம்மதி தாங்க. இப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து தள்ளி நிற்கும் போது ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் உருவான மாதிரி கண்டிப்பாக தான் தோணும். தனியாக விட்டுட்டோமே, யாருடைய ஆதரவும் நமக்கு இல்லையோன்னு ஒரு சின்ன பயம் கூட உங்கள் மனசில் எட்டி பார்க்கலாம். ஆனால் அது வெறும் மாயை மட்டும்தான். இந்த 18 நாட்கள் நீங்கள் கடக்க வேண்டியது அந்த ஒரு சின்ன பயத்தை மட்டும்தான். ஒரு கெட்ட பழக்கத்தை விடும்போது உடம்பு எப்படி ஒரு விதமான தவிப்புக்கு உள்ளாகுமோ அதே மாதிரி தான் ஒரு தவறான உறவை விட்டு விலகும் போது மனசு தவிக்கும். அந்த தவிப்பை நீங்கள் தாங்கிட்டு உறுதியாக நின்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காமல் உங்களுக்கான வேலையை நீங்கள் தனியாக செய்ய ஆரம்பிக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா கதவுகளையும் தானாக திறந்துவிடும். கும்ப ராசிக்குன்னு ஒரு தனித்துவமான குணம் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க. அதனாலேயே சின்ன சின்ன விஷயங்களை கூட மனசில் போட்டு ரொம்ப குழப்பிக்குவீங்க. ஆனால் இனி உங்கள் சிந்தனையில் ஒரு பெரிய தெளிவு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சதோ அதெல்லாம் இனிமே ரொம்ப சாதாரணமாக தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் முழு கவனமும் உங்கள் எதிர்காலத்தை பற்றியும் உங்களை சார்ந்த குடும்பத்தை பற்றியும் மட்டும்தான் இருக்கும். குறிப்பாக உங்கள் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும், உங்கள் தொழிலை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக இருக்கும். அந்த முடிவுகள் உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் அந்த பழைய கசப்பான நினைவுகளை பற்றியே யோசித்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் இப்போ அடைஞ்சிருக்கிற அந்த அமைதியையோ இல்லை உங்கள் வழியில் கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றியையோ உடனே எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். நாம் பழகிற எல்லாமே நல்லவங்க தான்னு நினைச்சு உங்கள் ரகசியங்களை ஈஸியாக மற்றவங்க கிட்ட சொல்லிடுவீங்க. ஆனால் இப்போது நீங்கள் கடந்து வந்திருக்கிற பாதை உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். யாருமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற உண்மையை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதனால் உங்ககிட்ட உங்கள் சந்தோஷம், உங்கள் எதிர்கால முடிவுகள் எதையுமே யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அமைதியை கடைப்பிடிங்க. இதுதான் உங்களை ஒரு பெரிய வெற்றியாளனாக மாற்றும். சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். அவர் உங்களை கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற போலியான மனிதர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்குத்தான் அவர் இந்த மாதிரியான சில கசப்பான அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ளே
நீங்கள் நுழையணும்னா உங்களுக்கு தகுதி இல்லாத சில உறவுகளை நீங்கள் கழட்டி விட்டுட்டு தான் போகணும். அதுக்காகத்தான் இந்த 18 நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை வேண்டாம்னு போனவங்க, உங்ககிட்ட அன்பாக நடிக்கிறவங்க, உங்களை ஏமாத்துறவங்க எல்லாம் உங்களை விட்டுத்தானா விலகி போகிறதுக்கான ஒரு பெரிய வடிகட்டுதல் வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் எதை நினைச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் மனசார ஏற்றுக்கங்க. உங்களுக்கான வெளிச்சம் ரொம்ப சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் வீச ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரங்க பொதுவாக நடந்த பழசையே நினைச்சு அதிகமாக கவலைப்படுறவங்க, ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சாலும் உங்கள் மனசு இவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்றுக்காது. திரும்ப திரும்ப அதையே அசை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த 18 நாட்களில் உங்கள் சிந்தனை ஓட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தடை உடைக்கப்பட போகுது. உங்களை மீறி ஒரு சக்தி உங்கள் மனசை மாற்ற போகுது. இத்தனை நாளாக உங்கள் கண்களை மறைச்சிக்கிட்டு இருந்த அந்த பாசங்கிற திரை விலகுன உடனே அந்த குறிப்பிட்ட நபரோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு அப்பட்டமாக தெரிய வரும். அவங்க உங்ககிட்ட பேசின வார்த்தைகள், செஞ்ச துரோகங்கள் எல்லாமே ஒரு சினிமா படம் மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும். அப்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் பிறக்கும். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இவங்களுக்கு எந்த இடமும் இல்லைங்கிறத நீங்கள் ரொம்ப ஆணித்தரமாக முடிவு பண்ணுவீங்க. இந்த முடிவு தான் உங்கள் அடுத்த கட்ட வெற்றிக்கு முதல் படியாக இருக்க போகுது. இனி நடக்க போகிற கிரக மாற்றங்கள் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக காத்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் தொடப்போகிற வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் கிட்ட பணம் புழங்க ஆரம்பித்த உடனே சுற்றி இருக்கிறவங்க உங்கள் கிட்ட உதவி கேட்டு வரலாம். குறிப்பாக எந்த நபர் உங்களை கஷ்டப்படுத்தினாரோ அவரே கூட வேறு யாராவது மூலமாக உங்கள் கிட்ட பணம் உதவி கேட்கலாம். அந்த இடத்துல உங்கள் இளகிய மனசை காட்டி எந்த உதவியும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் எதிர்காலத்துக்கானது. அதை திரும்பவும் அந்த தப்பான ஆட்கள் கிட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்கள் பணத்தை உங்கள் முன்னேற்றத்துக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் மட்டும் செலவு பண்ணுங்க. இன்னொரு பக்கம் உங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது. எவ்வளவு நாளாக உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க, உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்காதவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. உங்களுடைய மதிப்பு மற்றவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுற்றி இருந்த அந்த கெட்ட அதிர்வலைகள் விலகி இப்போ ஒரு பெரிய நேர்மறையான சக்தி உங்களை சுற்றி அரணா நிற்கிறது தான். உங்களை ஏளனமாக பார்த்தவங்களோட பார்வையெல்லாம் இப்போ ஆச்சரியமாக மாறும். இந்த புகழ், மரியாதை இதெல்லாம் உங்களை தலைக்கணம் பிடிக்க வச்சிடக்கூடாது. கும்ப ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்ப எளிமையானவங்க. அதே எளிமையோட உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இந்த 18 நாட்கள் முடியறப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதை உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்து நாம் எப்படி வெளியே வந்தோங்கிற மலைப்பு உங்களுக்கு ஏற்படும். உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்கள் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து நிற்பீங்க. அவங்க உங்களை நிமிர்ந்து பார்க்கக்கூட பயப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து நிற்கும். இயற்கை எப்பவுமே ஒரு கதவை சாத்தினா கண்டிப்பாக இன்னொரு பெரிய கதவை திறக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து இயற்கை வெளியே அனுப்புனதுக்கான முழு காரணமும் அப்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்காக காத்திருக்கிற இந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க பழைய குப்பைகளை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு தயாராகிருங்க. உங்களுக்கான நேரம் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய பலவீனம் இருக்குது. அது என்னென்னா, யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அவங்க கேட்காமலே போய் உதவி செய்வீங்க. இந்த குறிப்பிட்ட நபர் மேலே வச்சுருந்த அதீத பாசத்தினால் அவங்க செஞ்ச தப்புகள் எல்லாம் மறைச்சு அவங்களை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ரொம்பவே நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், திருந்த விருப்பம் இல்லாதவங்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. இந்த 18 நாட்களில் உங்கள் மனசில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதாவது மற்றவங்களை காப்பாற்றுறதை விட்டுட்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக்க வேண்டிய நேரம் இதுங்கிற நிதர்சனம் உங்களுக்கு புரியும். யாருக்காகவும் உங்கள் நேரத்தையோ உங்கள் உழைப்பையோ வீணாக்காமல் உங்கள் சுய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் இனிமே உழைக்கணுங்கிற அந்த உறுதி உங்களுக்குள்ள ஆழமாக வேரூன்றும்.
இவ்வளவு நாளாக ஒரு நபரை சுற்றியே உங்கள் உலகம் இயங்கிட்டு இருந்ததுனால இப்போ அவங்க இல்லாத இந்த சூழ்நிலை உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய தனிமையாக தெரியலாம். தனிமையில் இருக்கோமே, நம்மளை சுற்றி யாரும் இல்லைன்னு சொல்லி உங்கள் மனசு திரும்பவும் பழச நினச்சி கொஞ்சம் குழம்பலாம். ஆனால் அந்த தனிமை தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரம். ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் ஒரு திரும்புதல் பார்வை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்களை செஞ்சுருக்கோம், எவ்வளவு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நாம் இழந்திருக்கோங்கிற உண்மைகள் உங்களுக்கு ஒன்றொன்னா புரிய ஆரம்பிக்கும். அந்த தனிமை உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய போராளியை தட்டி எழுப்பும். இனிமே தனித்து நிற்கணும், யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லைங்கிற அந்த பிரம்மாண்டமான தைரியம் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். இந்த காலகட்டத்தில் இயற்கை உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். யார் இவங்க கூட எந்த சூழ்நிலையில் நிரந்தரமாக இருப்பாங்க, யாரெல்லாம் சந்தர்ப்பத்துக்காக மட்டும் உங்கள் கூட இருக்காங்கங்கிற அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக காட்டி கொடுத்துரும். இனி நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்டிக்கிட்டே இருக்கும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாமும் உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க செஞ்ச கர்மாவை அனுபவிக்கிறத நீங்கள் அமைதியாக நின்று வேடிக்கை பார்ப்பீங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் போய் எந்த நியாயமும் கேட்க வேண்டாம். உங்களுக்கான நியாயத்தை இந்த பிரபஞ்சமே ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கைவிடாமல் பிடிச்சிக்கிறது தான். உங்கள் முகத்தில் இருக்கிற தேஜஸ் இப்போது இன்னும் பல மடங்கு அதிகமாக போகுது. இவ்வளவு நாளாக அந்த கவலையிலையும் மன அழுத்தத்திலையும் வாடி போயிருந்த உங்கள் முகம் இப்போ ஒரு பெரிய விடுதலை உணர்வோடு இருக்கும். உங்களை பார்க்கிறவங்க எல்லாமே உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா உங்களை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்த அந்த நெகட்டிவ் சக்தி இப்போ உங்ககிட்ட இருந்து முழுசாக விலகிடுச்சு. இதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம்தான். தொட்டதெல்லாம் துலங்கும் நினைச்ச காரியம் எல்லாம் எந்த விதமான தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து போனது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுத்துருக்குன்னு நினைச்சு இயற்கைக்கு நீங்களே மனசார நன்றி சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் அரங்கேறப் போகுது. கும்ப ராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. யாராவது வந்து அழுதா உடனே அவங்க செஞ்ச தப்பை எல்லாம் மறந்துட்டு மன்னிச்சிடுவீங்க. ஆனால் இந்த தடவை அப்படி ஒரு தப்பை மட்டும் தயவு செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த உறவில் நீங்கள் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்கள் சுய மரியாதை, உங்கள் நிம்மதி, உங்கள் உழைப்புன்னு எல்லாத்தையும் அவங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கீங்க. அவங்க திரும்பவும் உங்ககிட்ட வந்து நான் திருந்திட்டேன், இனிமே இப்படி நடக்காதுன்னு எவ்வளவு தான் சத்தியம் செஞ்சாலும் அதை நம்பாதீங்க. ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு செஞ்சால் அது சூழ்நிலை. ஆனால் அதையே திரும்ப திரும்ப செஞ்சால் அது அவங்களோட குணம். அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் உங்கள் மனசை இரும்பு மாதிரி ஆக்கிக்கிட்டு அவங்களுக்கு இனிமே உங்கள் வாழ்க்கையில் எந்த இடமும் இல்லைங்கிறத உங்களோட செயல்கள் மூலமாக அவங்களுக்கு உணர்த்துங்க. இனி உங்கள் தொழிலில் நீங்கள் தொடப்போகிற உயரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இவ்வளவு நாளாக உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு நீங்கள் பட்ட வேதனை எல்லாம் இனிமே காற்றுல பறந்துடும். உங்கள் உழைப்புக்கான முழு பலனையும் இந்த பிரபஞ்சம் உங்கள் கை மேலே கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து பார்த்திருந்த ஒரு பதவி உயர்வோ இல்லை உங்கள் சொந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபமோ உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக உழைச்சிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள் கவனத்தை சிதற விடாமல் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் உங்கள் பயணத்தை ரொம்ப வேகமாக முன்னெடுத்து வைங்க. இந்த 18 நாட்களில் நீங்கள் அனுபவிக்க போகிற இன்னொரு பெரிய சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் கிடைக்க போகுது. அந்த கசப்பான உறவுனால் உங்கள் வீட்டில் நிம்மதி மொத்தமாக போயிருந்தது. உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணை கிட்டேயோ நீங்கள் சரியாக முகம் கொடுத்து பேசி ரொம்ப நாள் ஆகியிருக்கும். ஆனால் இப்போ தேவையில்லாத பாரத்தை
உங்கள் மனசில் இருந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு ஒரு புது பாசம் பிறக்கும். அவங்க கூட நேரம் செலவழிக்க ஆசைப்படுவீங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளிப்போன சுப காரியங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப விமரிசையாக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நீங்கள் எடுத்த இந்த முடிவு எவ்வளவு சரின்னு உங்களுக்கு முழுசாக புரிய வரும். சனி பகவான் எப்பவுமே கர்மவினைக்கு ஏற்ற பலனை ரொம்ப சரியாக கொடுப்பார். உங்களை ஏமாத்தினவங்க, உங்கள் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செஞ்சவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல சறுக்கல்களை சந்திப்பாங்க. பண கஷ்டம், மன உளைச்சல்னு அவங்க நிம்மதி மொத்தமாக பறிப்போகும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ஒரு நல்ல மனுஷனை எந்த அளவுக்கு நம்ம காயப்படுத்தி இருக்கோம்னு. உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க மனசு துடிக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கூட இயற்கை கொடுக்காது. நீங்கள் அவங்களை பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க செஞ்ச தப்பே அவங்களை பழி வாங்கும். நீங்கள் ரொம்ப அமைதியாக உங்களுக்கான அந்த ராஜபாட்டையில் ஒரு பெரிய வெற்றியாளராக நடந்து போய்கிட்டே இருங்க. கும்ப ராசிக்காரங்க ரொம்ப சுலபமாக எல்லாரையும் நம்பிடுவீங்க. அவங்க பேசுகிற 2 நல்ல வார்த்தையில் மயங்கி உங்கள் உயிரையே அவங்களுக்காக கொடுக்க தயாராக இருப்பீங்க. ஆனால் அந்த நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு யோசிச்சு பாருங்கள். ஏமாற்றம், அவமானம், கண்ணீர் இது மட்டும்தானே? நீங்கள் அவங்கள உங்களோட உலகமாக நினைச்சிங்க. ஆனால் அவங்க உங்களை ஒரு சாதாரண தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த உண்மை உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக புரிஞ்சாலும் இயற்கை இப்போ உங்களை சரியான பாதையில் திருப்பி இருக்கு. இவ்வளவு நாள் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பின்னாடி போனீங்க. ஆனால் இப்போ அந்த மாயை முழுசாக விலகிடுச்சு. இனிமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் மூளையால் தான் எடுக்கணும், உங்கள் மனசு கிடையாது. ஏன்னா மனசு மறுபடியும் உங்களை அந்த பழைய சகதிக்குள்ளே எடுத்துட்டு போக பார்க்கும். ஆனால் உங்கள் மூளை நீங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை ரொம்ப உஷாராக வச்சுக்கும். நீங்கள் இப்போது கடைப்பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் மௌனம் மட்டும்தான். அவங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ இல்லை 4 பேர்கிட்ட அவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ உங்கள் தரத்தை நீங்களே குறைச்சிக்கிறதுக்கு சமம். அவங்க உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்தி இருக்காங்களோ அதுக்கு இயற்கை அவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்கத்தான் போகிறீங்க. அதுக்காக நீங்கள் எந்த ஒரு எதிர்வினையும் காட்டக்கூடாது. உங்களோட அமைதி தான் அவங்களை ரொம்ப பயமுறுத்தும். இவங்க ஏன் இப்படி அமைதியாக இருக்காங்க, நாம் செஞ்ச தப்பு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு உடனே ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களை நிம்மதியாக தூங்க விடாது. நீங்கள் அவங்களை விட்டு விலகி நிற்கிற ஒவ்வொரு நொடியும் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இந்த 18 நாட்களில் நீங்கள் உங்களை ஒரு பெரிய கோட்டைக்குள்ளே பாதுகாப்பில் வச்சுக்கணும். உங்கள் கவனத்தை முழுசாக உங்கள் வேலை மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் மட்டும் திருப்புங்க. இவ்வளவு நாளாக அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்னால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை ரொம்பவே ஒதுக்கி இருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க கிட்டேயோ சரியாக முகம் கொடுத்து பேசியிருக்க மாட்டீங்க. இப்போது அந்த இடைவெளியை சரி பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்கள் மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்பை கொட்டுற உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க. இனி உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற மாற்றங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல ஒற்றுமையும் கொண்டு வரப்போகுது. உங்களை சுற்றி ஒரு நல்ல பாதுகாப்பு அரண் உருவாகிறத நீங்கள் முழுசாக உணர்வீங்க. இந்த அமைதியும் சந்தோஷமும் தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான சொத்து. உங்களை காயப்படுத்தின அந்த உறவை பற்றி நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய சக்தியை நீங்களே வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். இவங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்து போனது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கொண்டாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களை நீங்களே அழகாக மாற்றிக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாக ரொம்ப கம்பீரமாக வாழ்கிறத பார்க்குறப்ப தான் உங்களை ஏமாத்தினவங்களுக்கு பெரிய ஐடியா விழும். இவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும்னு தப்பு கணக்கு போட்டவங்க முன்னாடி நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளனாக நிமிர்ந்து நிற்கணும். அதுக்கான ஆணிவேரை இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ஆழமாக விதைக்க போகிறீங்க. இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொன்னான வாழ்க்கையை உங்கள் முன்னேற்றத்துக்காக மட்டும் முழுசாக பயன்படுத்துங்க.
கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பிடிவாதம் இருக்கும். அது நல்ல விஷயத்துக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சில நேரங்களில் தேவையில்லாத நபர்கள் மேலே அந்த பிடிவாதத்தை காட்டி உங்கள் வாழ்க்கையை நீங்களே சிக்கலாக்கிக்கிறீங்க. ஒருத்தர் நமக்கு வேணாம்னு முடிவு பண்ணி அவங்களே விலகி போயிட்டா அமைதியாக அவங்களை விட்டு விலகிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, அவங்களை எப்படி மறுபடியும் நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய முட்டாள்தனம். இந்த 18 நாட்களில் உங்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு உணர்த்துகிற மிகப்பெரிய பாடம் இதுதான். நீங்கள் எவ்வளவு தூரம் அவங்கள பற்றி யோசிக்கிறத நிப்பாட்டுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் முழு கவனமும் உங்கள் எதிர்காலத்தின் மேலே மட்டும்தான் இருக்கணும். இனி உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு நாளாக ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் பாதையில் இருக்கிற முட்கள் எல்லாம் தானாக விலகி ஒரு அழகான பூஞ்சோலை மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. இதில் செய்ய நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களை நம்பி முதலீடு செய்யவோ இல்லை உங்கள் தொழிலில் உங்களுக்கு உதவி செய்யவோ நல்ல மனிதர்கள் தானா முன் வருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய கிரக மாற்றம்தான். இந்த மாற்றம் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும்போது உங்களை வேண்டாம்னு போனவங்க கண்டிப்பாக உங்களை பார்த்து பொறாமையில் பெருமூச்சு விடுவாங்க. உங்கள் மனசு ரொம்ப சுத்தமானது. இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்கள் மனசுக்கு இயற்கை எப்போவுமே துணையாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் விட்டு விலகுனதுக்கு அப்புறம் உங்கள் உடம்பில் ஒரு பெரிய சுறுசுறுப்பு உண்டாகும். இவ்வளவு நாளாக ஒரு பெரிய பாரத்தை தூக்கி தலையில் வச்சுருந்த மாதிரி ஒரு தாங்க முடியாத பாரம் உங்கள் மனசில் இருந்திருக்கும். இப்போது அந்த பாரம் முழுசாக இறங்கி நீங்கள் ஒரு சுதந்திர பறவையாக காற்றுல மிதக்கிற மாதிரி உணர்வீங்க. உங்கள் பேச்சில் ஒரு புது தெளிவு இருக்கும். எடுத்த முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியாக அமையறதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்களே உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா உங்களை ஒரு நோயாளியாக்கி உங்களை முடக்கி வச்சிருந்த அந்த கெட்ட சக்தி இப்போ உங்களை விட்டு பல மைல் தூரம் விலகிடுச்சு. அந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய நேர்மறையான சக்தி குடி வந்திருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களை விட்டு போனவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சறுக்களும் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, யாரால் அவமானப்படுறாங்கங்கிற செய்திகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஆனால் அதை கேட்டு நீங்கள் சந்தோஷப்படவோ இல்லை அவங்க மேலே பரிதாபப்படவோ கூடாது. இது அவங்க செஞ்ச கர்மாவோட பலன், அதை அவங்க அனுபவித்து தான் ஆகணும்னு அமைதியாக கடந்து போயிடணும். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க. அந்த ஓட்டத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத குப்பைகளை பற்றி யோசித்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. அதை முழுசாக கைப்பிடிக்கிற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உங்கள் கவனம் முழுசாக இருக்கணும். கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆழமாக யோசித்து முடிவு பண்ணிட்டா அதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இந்த விலகி நிற்கிற முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போகுது. இத்தனை நாளாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த பாரம் முழுசாக குறைஞ்சு ஒரு தெளிவான நீரோடை மாதிரி உங்கள் சிந்தனை மாறப்போகுது. உங்களை சுற்றி இருந்த அந்த கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லாமே உங்களை விட்டு தானா விலகிடுவாங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய அரணை அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த குறிப்பிட்ட நபரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து முழுசாக தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்களுக்கான உண்மையான மதிப்பு என்னன்னு நீங்களே உணர்ந்துக்கிற காலம் இது. இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த சுபமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவை. உங்கள் சொந்த உழைப்பால் நீங்கள் ரொம்ப வேகமாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் சரியான நேரத்தில் தேடி வரும். இவ்வளவு நாள் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க வாயெல்லாம் தானா அடைச்சிடும். உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப அமைதியாக யாருக்கும் எந்த ஆரவாரமும் இல்லாமல் வாழணும். உங்கள் சந்தோஷத்தை மற்றவங்க கண்ணுப்படாத அளவுக்கு ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்க வேண்டியது இப்போ ரொம்ப முக்கியம். இந்த 18 நாட்களில் நீங்கள் உங்களை முழுமையான தைரியசாலியாக மாற்றிக்க போகிறீங்க.
உங்கள் உடம்புலையும் சரி உங்கள் மனசுலையும் சரி ஒரு பெரிய புத்துணர்ச்சி நிகழும். காலையில் எழுந்த உடனே உங்கள் முகத்தில் ஒரு தனிப்பிரகாசம் இருக்கும். எந்த ஒரு குழப்பமும் தயக்கமும் இல்லாமல் உங்கள் வேலைகளை ரொம்ப சரியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களை நம்பி பல பேர் உதவி கேட்டு வர ஆரம்பிப்பாங்க. உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும். இவ்வளவு நாள் அந்த ஒரு நபருக்காக உங்கள் சுயமரியாதையை பல இடங்களில் விட்டு கொடுத்த நீங்கள் இனிமேல் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த அசைக்க முடியாத உறுதிதான் உங்கள் அடுத்த வெற்றிக்கான ஆணிவேர். இன்னொரு பக்கம் உங்களை ஏமாத்துகிற அந்த நபர் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சறுக்கல்களை சந்திப்பாங்க. இவங்களை எந்த அளவுக்கு அவங்க அழ வச்சாங்களோ அதைவிட பல மடங்கு கண்ணீரை அவங்க சிந்த வேண்டிய சூழ்நிலையை கர்மா அவங்களுக்கு உருவாக்கும். அவங்க செஞ்ச மிகப்பெரிய துரோகத்தை அவங்களே உணர்கிற நேரம் கண்டிப்பாக வரும். அப்போது அவங்க உங்ககிட்ட வந்து குற்ற உணர்ச்சியில் நிற்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவங்க கண்ணீரை பார்த்து கொஞ்சம் கூட இறக்கப்பட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கக்கூடாது. அவங்கள நிரந்தரமாக உங்கள் மனசில் இருந்து மட்டும் இல்லாமல் உங்கள் பாதையில் இருந்து முழுசாக அப்புறப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. கும்ப ராசிக்காரங்க மனசில் இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. நம்ம இவ்வளவு உண்மையாக இருந்தோமே, நம்மளை ஏன் இப்படி அநியாயமாக தூக்கி எறிஞ்சாங்கங்கிற அந்த வலி உங்கள் தூக்கத்தை பல நாள் கெடுத்திருக்கும். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயற்கை உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒருத்தரை வெளியே அனுப்புதுன்னா அவங்க உங்களுக்கு தகுதியானவங்க கிடையாதுன்னு அர்த்தம். அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் கூடவே இருந்திருந்தால் உங்கள் எதிர்காலமே பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறியிருக்கும். அதை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் கிரக நிலைகள் இப்படி ஒரு கசப்பான சம்பவத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய வழியாக தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அப்பாடா, ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டோம்னு உங்கள் மனசுக்கே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையோட திசையே முழுசாக மாறப்போகுது. இவ்வளவு நாளாக ஒரு இருட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த நீங்கள் இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் மூளை ரொம்ப கூர்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு பெரிய அனுபவ பாடம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இனிமே உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வரப்போகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பழகுவீங்க. உங்கள் ரகசியங்களை யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் பகிர்ந்துக்க மாட்டீங்க. இந்த எச்சரிக்கை உணர்வு தான் இனி வர காலங்களில் உங்களை பல பெரிய ஆபத்துகளில் இருந்து காப்பாற்ற போகுது. உங்களை ஏமாத்தினவங்க செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த உஷார் நிலையை கற்றுக் கொடுத்தது மட்டும்தான். அதை தவிர அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த 18 நாட்களில் உங்கள் பொருளாதார நிலைமையில் ஒரு அசுர வளர்ச்சி ஏற்பட போகுது. இவ்வளவு நாள் பணவரவில் இருந்த தடைகள் எல்லாமே ஒன்றொன்னா உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடுவீங்க. உங்கள் திறமையை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வாயடைச்சு போய் நிற்பாங்க. இவ்வளவு நாளாக உங்கள் மேலே இருந்த அந்த தேவையில்லாத பாச வலையிலிருந்து வெளியே வந்ததால் உங்கள் முழு கவனமும் உங்கள் வேலை மேலே மட்டும்தான் இருக்கும். அந்த ஈடுபாடு உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்கள் கைக்கு தாராளமாக பணம் வர ஆரம்பித்ததும் உங்கள் வாழ்க்கை தரம் தானா உயரும். உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவங்கெல்லாம் இப்போ உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. ஒரு கட்டத்தில் உங்களை வேண்டாம்னு போன அந்த நபர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து கண்டிப்பாக பொறாமைப்படுவாங்க. நாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவ்வளவு திறமையான ஒரு ஆளை நாமே நம்ம வாழ்க்கையில் இருந்து துரத்திட்டோமேன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய புயல் அடிக்கும். உங்களை விட்டுட்டு அவங்க போன புது உறவில் அவங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. அவங்க தினம் செத்து பிழைப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் ஞாபகம்தான் திரும்ப வரும். உங்ககிட்ட எப்படி வந்து மறுபடியும் பேசுகிறதுன்னு அவங்க பல வழிகளில் முயற்சி பண்ணுவாங்க. வேறு யாரையாவது தூது விட்டு உங்கள் மனசை மாற்ற முடியுமான்னு கூட பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இரும்பு மாதிரி உறுதியாக நிற்கணும். அவங்க போடுற எந்த சென்டிமெண்ட் நாடகத்துக்கும் நீங்கள் மயங்கிடக்கூடாது. அவங்களுக்கான கதவை நீங்கள் எப்போவோ சாத்திட்டீங்கிறத
உங்களோட அசைக்க முடியாத மௌனத்தால் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைங்க. கடைசியாக நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்களோட சுயமரியாதை தாங்க. இவ்வளவு நாள் ஒருத்தருக்காக நீங்கள் உங்கள் கண்ணீரை சிந்தினது போதும். உங்கள் கண்ணுல இருந்து வர்ற ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கணும். இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணை உருவாக்கி கொடுத்திருக்கு. உங்களை காயப்படுத்தின அந்த நபரை விட்டு நீங்கள் விலகி நிற்கிற இந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த மிகச்சிறந்த முடிவுங்கிறத உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நிரூபிக்கும். இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு போகும். நீங்கள் யாருக்காகவும் உங்கள் பயணத்தை நிறுத்த வேண்டாம். உங்களுக்கான பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த பாதையில் எந்த தயக்கமும் இல்லாமல் ரொம்ப கம்பீரமாக நடந்து போங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்கிற காலம் வந்துடுச்சு. இந்த 18 நாட்கள் உங்களை ஒரு சாதாரண மனுஷனில் இருந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்றப் போகுது. எந்த உறவு உங்களுக்கு வேணாம்னு தோணுதோ அந்த உறவை முழுசாக துண்டிச்சிட்டு உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் எதிர்காலத்து மேலே மட்டும் வைங்க. உங்களுக்கான உண்மையான அங்கீகாரம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உங்களை தேடி உங்கள் காலடிக்கு வரப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருந்து நடக்கிற நல்ல விஷயங்களை ரசிக்கிறது மட்டும்தான். உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. இயற்கை எப்பவுமே உண்மையாக இருக்கிறவங்களை ஒருபோதும் கைவிடாது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்பணும். உங்களுக்கான அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கைக்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. தொடர்ந்து உங்கள் மனசு சொல்கிற நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக வாங்க. உங்களுக்கு நடக்கப் போகும் நல்ல விஷயங்கள் எந்த தடங்களும் இல்லாமல் நடைபெற ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். கும்ப ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு உகந்த ஆஞ்சநேயரை அல்லது விநாயகரை சனிக்கிழமைகளில் மனதார வழிபட்டு வாருங்கள். அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தபோது வாய் பேச முடியாத அல்லது காது கேட்காத மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுப்பது உங்கள் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி மென்மேலும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும். இந்த நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தெளிவை கொடுத்திருக்கும்னு முழுசாக நம்புகிறேன். உங்களோட எண்ணங்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.